தாங்க முடியாது. ஏன்னா அவங்க உண்மையாக அன்பு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருப்பீங்க. அது போலி அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மனசு எவ்வளோ காயப்படும், வேதனைப்படும். உடனே இந்த அன்பு விலகி போகும். எந்த அன்பு? இந்த போலியா வச்சு தேவைக்கு பயன்படுத்துகின்ற அன்பு. இதை தேடி உண்மை அன்பு வச்சிருக்கவங்க போய் கெஞ்சிட்டு நிற்பாங்க. என்கிட்ட அன்பாயிரு, என்கிட்ட பேசு, எனக்காக டைம் ஒதுக்கு அப்படின்னு சொல்லி. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குங்க, அன்பை ஒரு நாள் கெஞ்சி மட்டும் பெறாதீங்க. அன்புங்கிறது ஒரு உணர்வுங்க. அது தன்னால் வரணும் ஒருத்தங்க மேலே. அவங்ககிட்ட கேட்டு கெஞ்சி பெறது அன்பே கிடையாது. அப்படி நீங்கள் கெஞ்சி பெற்றுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் கெஞ்சுறதுனால ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்னா அது உண்மையான அன்பு கிடையவே கிடையாது. அவங்க சரி இப்படி வந்து கெஞ்சுறாங்களே அப்படின்னு சொல்லி அனுதாபத்தில் சிலவங்க அன்பை தருவாங்க. இது உண்மையான அன்பு கிடையாது. இப்படி கெஞ்சும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் சுயமரியாதை இழந்து போகுது. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்கள் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் பண்ணுற வேலை என்ன தெரியுமா? தன்னுடைய மதிப்பு தெரியாமல் அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடத்திட்டோம் அப்படின்னா அதை நினச்சி பக்கத்தில் உள்ளவங்க என்ன யோசிப்பாங்களோ, அடுத்தவங்க நம்மளை என்னத்தை செய்வோம், ஏதாவது சொல்லுவாங்களோ, நம்ம தப்பாக யோசிப்பாங்களோ, இப்படி தான் நம்ம அடுத்தவங்கள பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்கிறதே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்களா?